மொத்த தமிழக மக்களையும் கடனாளியா மாத்தி வச்சிருக்கீங்களே, அந்த அனுபவம் வேணும்ன்றீங்களா? அந்த அனுபவம் எங்களுக்கு தேவையே கிடையாது. எங்க வாழ்க்கையில நீங்க என்ன நல்லது பண்ணீங்கன்னு யோசிக்கிற அளவுக்கு இன்னைக்கு எங்க தலைவர் களத்துக்கு வந்து எங்க மூளையெல்லாம் திறந்து வச்சிருக்காரு. உங்களை பொறுத்த வரைக்கும் அரசியல் அனுபவம் அப்படின்றது அதிகாரத்தை பயன்படுத்தி பணம் சம்பாதிக்கிறது. எங்களை பொறுத்த வரைக்கும் அரசியல் அனுபவம்ன்றது ஏழை மக்களுக்காகவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்காகவும் குரல் கொடுக்கிறது. அனுபவம் அனுபவம்ன்றீங்களே, இல்லாத அனுபவம் இல்லைன்னு சொல்றீங்க. ஒரு துறையில 30 ஆண்டுகளாக இருந்து அடி மட்டத்திலிருந்து மேல வந்து இன்னைக்கு தன்னுடைய ரசிகர்கள் எல்லாரையும் தொண்டர்களாகவும் நாணய வாக்காளர்களாகவும் மாற்ற அளவுக்கு வச்சிருக்காரு எங்களுடைய இன்றைய வேட்பாளரும் நாளைய முதல்வருமான தளபதி அவர்கள். அந்த அனுபவத்தை தவிர்த்து வேற என்னங்க எங்களுக்கு வேணும்? உங்களுடைய அரசியல் அனுபவம் தமிழக மக்களை கடனாளியாக்குச்சு, வேலையில்லாத இளைஞர்களை உருவாக்குச்சு, தரமற்ற மருத்துவம், கல்வி திண்டாட்டம் இதெல்லாம் கொடுத்துச்சு. இன்னைக்கு தமிழகத்தில் இருக்க இளைஞர்கள் எல்லாருமே தாவேகா பக்கம் தான் நிக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? உங்களுடைய இத்தனை ஆண்டு கால அனுபவ அரசியல் எங்களுக்கு எந்த ஒரு நிவர்த்தியையும் கொடுக்கல. 2026ல எங்க தமிழக மக்கள் உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க. அப்ப உங்களுடைய அனுபவ அரசியல், ஊழல் அரசியல் வீடும், மக்கள் விரும்பும் எங்களுடைய தமிழக வெற்றி கழக அரசியல் தாங்க வெல்லும். இன்னொன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க, அனுபவம் இல்ல அப்படின்றதுக்காக இது பண்ணிடாதீங்க. 20 வயசுல ஒரு சாம்ராஜ்யத்தை ஆட்சி செய்த நெப்போலியனுக்கு எங்க இருந்து அனுபவம் வந்துச்சு? அவரும் ஒரு இளைஞர்கள் தான். இளைஞர்கள் கையில இந்த நாட்டை கொடுத்து பாருங்க, நாங்க நல்லா மாத்தி காட்டுவோம். மாடல் அரசியல், திராவிட மாடல்னு சொல்றீங்க. இதை பார்த்தா மாடல் அரசியல் மாதிரி தெரியலங்க, குடும்ப அரசியல் மாதிரி